தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவெளியிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரத்தில், இந்த வார்த்தையை கேட்டவர்கள் நம்பினார்கள். அன்பான தேவச்சனமே, அதனுடைய கீழ்ப்பகுதி சொல்லுது, நம்பனவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5000 பேர் ஒரே நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நிச்சயப்பட்டாங்க, தேவ பிள்ளைகளாய் மாறினார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காணப்பட வேண்டுமானா, கர்த்தர் வித்தியாசங்களை கட்டளையிடணும்னா, நம்ம வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கணும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அவங்க ஆலயத்துக்கு வராங்க, ஆனால் ஏனோ தானோ என்று சொல்லி தேவ ஆலயத்தில் ரொம்ப பேருக்கு அன்பு எங்கே வரோன்னா, விசேஷமாக பெற்றவங்களுக்கு ஆலயத்தில் வந்தால் தான் அன்பு ரொம்ப. யார் மேலேன்னு கேட்டால் பிள்ளைங்க மேலே. அவங்க ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களை கொஞ்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க, அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கும் என்னங்க. ஆனால் ஆலயத்தில் வந்தாங்கன்னா அந்த பிள்ளைய கொஞ்சுறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, அன்பான தேவஜன் அந்த பிள்ளையோட ஆடுறது என்ன அப்படின்னா, இவங்க வர்றது ஆலயத்துக்கு எதுக்காகனா, வசனத்தை கேட்டு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அல்ல, ஆலயத்துக்கு வந்து பொழுதுபோக்குறதுக்காக வராங்க. இப்படி பொழுதுபோக்காக வர்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, பொழுதுபோக்காகவே இருக்குது. எந்த நன்மை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இல்லைங்க, காண்றது இல்லை. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, கையில் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, பெண் எடுத்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. வசனத்தை தேவ மனிதர்கள் பேசும்போது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்க கவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டோம் ஆலயத்துக்கு, வேண்டாம் விருப்பமாக என்னங்க ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஏதோ அவர் பாட்டுக்கு சொல்றாரு, நம்ம பாட்டுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பெண் எடுத்து பார்த்தீங்கன்னா கிறுக்கிட்டு இருப்போம். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காங்க, பெண்ணில் கிறுக்கிட்டு இருக்கும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வந்து அன்பான தேவ ஜனமே மொபைலில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ அதை பார்த்துன்னு இருக்குவாங்க. சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கும், கேட்டால் நான் சர்ச்சுக்கு போனேன்னு வாங்க. ஆனால் ஆலயத்தில் வந்து இவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அன்பான தேவ ஜனமே மொபைலு என்னங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, இதை பார்த்து என்ன வசனம் கேட்டால் ஒன்றும் கிடையாது. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையால் தான் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, நாயை போல பண்ணி போல வாழ்கிறாங்க. அவங்க வராங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் உள்ளே போகிறதில்ல. அது ஏன்னா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டா தானே, விசுவாசித்தா தானே, கேட்கறதில்ல, சும்மா வரோம். ஏன்னா ஆலயத்துக்கு வரும்போது ஒரு விதமான கூட்டங்க இருக்கு. அவங்க எப்படின்னா, ஒரு கூட்டம் வந்து யார் அப்படின்னா, என்ன தலைப்பில் பாஸ்டர் செய்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு கூட்டம், தலைப்பு ஹெட்லைன்ஸ். இன்னொரு கூட்டம் இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸ் பாஸ்டர் பேசுகிறார், 3 பாயிண்டா 4 பாயிண்டா 5 பாயிண்டா அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வருவாங்க. இன்னும் சிலர் வருவாங்க, வசனத்தில் குறை கண்டுபிடி, பார்த்தியா நான் போன வாரமே சொன்னேன் இல்லை, இந்த வாரம் உனக்கு தான் பிரசங்கம்னு, பார்த்தியா கரெக்டாக சொல்லிட்டாரா பாஸ்டரு அப்படின்னு வசனத்தில் குறை சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து டைம் பாஸ். ஒரு சிலர் தான் தேவ பக்தியாக வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்ணுறதுங்க, நடுங்கி ஆண்டவர் என்னோடு பேசணும் என்று அந்த வாஞ்ச தாகத்தோடு வராங்க பாருங்க, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த 4 கூட்டம் ஹெட்லைன்ஸு என்னங்க, டைட்டிலு, குறை கண்டுபிடிக்கிறது, டைம் பாஸ் பண்ண யாரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க.
அந்த கூட்டமாக நீங்கள் இருக்கக்கூடாது. நம்ம தேவாலயத்துக்கு வர்றதுக்காக, தேவ வசனத்தை கேட்கறதுக்காக. ஆதி சபையில் அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 9:31 ஆதி சபை வளர்ந்து பக்தி விருத்தி அடைந்தது. அவங்க எதுல வளர்ந்தாங்கன்னா தேவ பக்தியில வளர்ந்தாங்க. சபைக்கு வந்து நான் வசனத்தை கேட்கறது எதுக்காகன்னா, நான் தேவ பக்தியில வளரணும். என் வாழ்க்கையில மாறாததெல்லாம் மாறணும், ஆகாததெல்லாம் ஆகணும். என்னங்க, நான் உலகத்தை விட்டு என்னங்க பாவத்தை விட்டு தேவன்கிட்ட வர்றது எதுக்காக? நான் உலகத்தானா வாழ்றதுக்காக, வேறு மனுஷனா வாழ்றதுக்காக. இங்கேயும் வந்து அதே வாழ்க்கை வாழ்ந்தா நம்மால என்ன பண்ண முடியாதுங்க, மகிமையா வாழ முடியாது. ஆகையால தான் ஆண்டோட வசனம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, நீங்க மத்தேயு 4:4 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிரியமான தேவ ஜனமே, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக ஆரம்பிப்பான். நீங்க வசனத்தை கேட்கலன்னா உங்க மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் செத்துருவான். ஆண்டவர் வசனத்தினை கொண்டுதான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானை ஜெயித்தார். நீங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதலாவது வசனத்தை கேட்கணும். ரெண்டாவது, அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது ஏசாயா 55:9-10, நான் அனுப்பின என் வார்த்தை நான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம வெறுமையா திரும்பி வராது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்பினா, எதிர்பார்த்தா நீ என்ன பண்ணணும், தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை கண்டிப்பா தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். மூணாவதாக, நம்ம தேவ வார்த்தை கேட்கும் போது 107 சங்கீதம் 20 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துவேன். நீ வசனத்தை கேட்கும் போது உனக்கு சுகம் உண்டாகும், உனக்கு விடுதலை உண்டாகும், உனக்கு சமாதானம் உண்டாகும், உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உனக்கு நிம்மதி உண்டாகும். இந்த வசனம் உன்னை என்ன பண்ணுன்னா ஆசீர்வதிக்கும். ஆகையாலே இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, பிரியமான யோவான் 6:68 வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்றாரு, ஏன்பா எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ போலியான்னு. பேதுரு என்ன திரும்ப சொன்னார், ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல உள்ளது. நீங்க 6:66 வாசிச்சு பாருங்க. அங்க அழகா சொல்லப்படுது. எல்லாரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, ரொம்ப கடினம், நம்மால வாழ போயிட்டாங்க. ஏசாமி கேட்டார், அவங்க போயிட்டாங்க, நீங்கள போலியான்னு. அதுக்கு பேதுரு சொல்றார், ஆண்டவரை எங்க போட்டோம், என்ன இருக்கு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா, ஜீவன் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவன் இருக்கு. இந்த பூமியிலையும் நீங்க ஆஸ்வதமா இருப்பீங்க, பரலோகத்துக்கும் நீங்க பங்காளியா மாறுவீங்க. ஆகையால இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்முடைய தவறுகளை உணரணும். நம்ம வர்றது எதுக்காக ஆலயத்துக்கு, தேவ வசனத்தை கேட்கறதுக்காக, தலைப்பு செய்தியை கேட்கறதுக்காக அல்ல, என்னங்க எத்தனை பாயிண்ட் எழுதுறதுக்காக அல்ல, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ல, என்னங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல, பக்தி விருத்தியில வளர்றதுக்காக. நீங்க வசனத்தை கேட்டபடி வாழும்போது, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் ஆதியாகமம் 22:18 ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றாங்களோ கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். யார் வசனத்தை கேட்டபடி வாழ்றது இல்லையோ அவங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. ஆகிய இன்னைக்கு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீங்க, இருக்கிறீங்க, சிந்தித்து பாருங்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் தேவாலயத்துக்கு வரும்போது, தேவ மனுஷர்களை கொண்டு பேசும்போது, நான் தேவ வசனத்தை அசட்டை பண்ணாமல் பயபக்தியோடு அன்றைய கருத்தா வார்த்தை கேட்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, என் குடும்பம், நான், என் சந்ததி தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் என்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கவனித்த, கேட்ட, விசுவாசித்த, உணர்த்தப்பட்ட, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தேவன் கேட்டு நாங்கள் விட்டு விடாமல், எப்படி ஆண்டவரே கர்த்தாவே வசனத்தை கேட்டு அப்போஸ்தலர் 2:36-37 இருதயத்தில்
குத்தப்பட்டு சகோதரர்களே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுபோல் இன்றைக்கு எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு அன்றைய தேவ வசனத்தை கீழ்ப்படிந்து நாங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ சமீபத்தில் தூரத்தில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற தனித்தனியாக பேராக பங்காக நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும், அவருடைய குறைகளை நிறைவாக்குங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைங்க தாங்க. வீடு வாசலை தாரோம். வியாபாரத்தில் நஷ்டம், தோல்வி, கடன் பிரச்சனை இருக்கிற எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றி அற்புத அதிசயங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆணைப்பா இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான காலவேளையில் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.